அம்மாவின் கையெழுத்து. பச்சை பசேல் என்று அடர்ந்த மரங்கள், வயல்கள் நிறைந்த அமைதியான கிராமத்தில் முத்து வாழ்ந்து வந்தான். முத்து பெயருக்கு ஏற்றாற்போல் மிகவும் நல்ல பையன். தன் கிராமத்திலேயே பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான். படிப்பு விளையாட்டு என்று எல்லாவற்றிலும் ஆர்வம் இருந்தாலும் சிறிது கவனக்குறைவாக இருப்பான். முத்துவிற்கு நண்பர்கள் அதிகம். அவர்களுக்கு மதிய இடைவேளையின் போது தன் அம்மா வசந்தி சொல்லிய கதைகளை சொல்லி மகிழ்விப்பான். வசந்தி மிகவும் சுறுசுறுப்பானவள். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்திருந்தாலும் இரவில் தன் மகன் முத்துவுக்கு கதைகள் சொல்லாமல் இருக்க மாட்டாள். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் முத்துவிற்கு ரேங்க் கார்டு கொடுத்தார். சராசரி மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தான் முத்து. ஆசிரியர், முத்து, நீ சிறிது கவனத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் என்று கூறியபடியே ரேங்க் கார்டை கொடுத்தார். எப்பொழுதும் தன் தந்தையிடம் கையெழுத்து வாங்கும் முத்துவிற்கு இந்த தடவை தன் தாயிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் என்று தோன்றியது. வீட்டிற்கு சென்றவுடன் தன் தாயிடம் ரேங்க் கார்டு காட்டி, அம்மா, இந்த தடவை நீங்கள் கையெழுத்து போடுகிறீர்களா என்று கேட்டான். வசந்தி ஒரு கணம் திடுக்கிட்டாள். அவள் முகம் மாறியது. ஏனெனில் அவளுக்கு எழுதப் படிக்கத் தெரியாது. வசந்தியின் பெற்றோர் மிகவும் ஏழை. அன்றாடம் வயலில் வேலை செய்தால்தான் சாப்பிட முடியும். எனவே வசந்தியும் தன் சிறு வயது முதலே தன் பெற்றோருடன் வயல் வேலைக்கு செல்வாள். தன் அம்மாவிற்கு உதவியாக வீட்டிலும் வேலை செய்வாள். அதனால் அவளுக்கு முத்துவைப் போல பள்ளிக்கூடம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் வசந்தி வயலில் வேலை செய்யும்போது களைப்பு தெரியாமல் இருக்க மற்றவர்கள் நாட்டுப்புறப் பாடல்களை பாடுவதையும் அதில் கதைகள் சொல்வதையும் கவனத்துடன் ரசித்துக் கேட்பாள். மாலை நேரங்களில் கோயில்களில் கதை சொல்வதையும் ஆர்வமாக கேட்பாள். அப்படி கேட்ட கதைகளைதான் இப்பொழுது முத்துவிற்கு தன் கற்பனையையும் சேர்த்து சொல்கிறாள். தனக்கு எழுத படிக்கத் தெரியாது என்பதை முத்துவிற்கு சொல்ல மனமில்லாமல் முத்துவிடம், என் கையெழுத்து உனக்கு மிகவும் ஸ்பெஷலா முத்து என்று கேட்டாள். முத்துவும், ஆமாம் அம்மா, நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்றான். உடனே வசந்தியும், அப்படியென்றால் நீயும் ஸ்பெஷலாக ஏதாவது செய்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டாள். முத்துவும் ஏதோ புரிந்தவனாய், அடுத்த முறை உங்களிடம் கண்டிப்பாக கையெழுத்து வாங்கிக் கொள்கிறேன் அம்மா என்றவாறு தன் தந்தையிடம் ஓடினான். வசந்தி கனத்த இதயத்துடன் தன் வேலையை பார்க்கச் சென்றாள். அடுத்த நாள் முத்துவிடம் ஒரு மாற்றம். அவன் அதிகாலையிலேயே எழுந்து பாடங்களை படிக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் முழு கவனத்துடன் தன் பாடங்களை படித்தான். ஒரு மாதம் சென்றது. இந்த முறை முத்து அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று இருந்தான். ஆசிரியரும் அவனை பாராட்டினார். ரேங்க் கார்டு எடுத்துக்கொண்டு பள்ளி விட்டவுடன் தன் தாயை பார்க்க ஓடினான். வசந்தியிடம், அம்மா பாருங்கள், இந்த முறை எல்லா பாடத்திலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்றான். வசந்தி புன்னகைத்தாள். அவனிடம் ரேங்க் கார்டு வாங்கி வசந்தி என்று கையெழுத்திட்டாள். முத்து பெருமையாக சிரித்தான். அம்மா, உங்கள் கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது என்று குதூகலித்தான். தன் மகன் முழு முயற்சியுடன் படிப்பதை பார்த்த வசந்தி தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தாள். எனவே தன் பக்கத்து வீட்டு ஓய்வு பெற்ற ஆசிரியையிடம் சென்று தனக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டாள். இந்த ஒரு மாத காலமாக தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு தினமும் அவர் வீட்டிற்குச் சென்று எழுத படிக்க கற்றுக்கொண்டாள். அவரும் மிகவும் பொறுமையாக வசந்திக்கு கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது முத்து தன் பாடங்களை கவனத்துடன் படிக்கிறான். வசந்தியும் கற்றுக்கொள்கிறாள். நீதி: கற்றல் எப்போதும் தாமதமில்லை. நாம் கடினமாக உழைத்தால் நம் முயற்சி மற்றவர்களையும் மாற்றும்.